வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 லைன் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டான்ச் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைனில் வந்து ஒரு லாங்காக ஒரு லூப் எடுத்துக்கிறேன். லூப் எடுத்துகிட்டு இந்த லைனில் ஒரு செயின் எடுத்துகிட்டு எடுக்கிற அந்த செயினை இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்படி இழுக்கும் போது நீங்கள் கீழே பிடிச்சிருக்க நூலை வந்து ஃப்ரீ பண்ணிங்கன்னா இங்கே வந்து லூஸ் வரும். இப்போ நல்லா இழுத்துட்டு கிட்ட வந்து நல்லா கீழே வந்து டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து டைட் ஆகிடும். உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். இப்படி இழுத்துட்டுனா டைட் ஆகிடும். இங்கே ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இது பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் போடணுங்க. செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இப்போ செகண்ட் லைன்லேருந்து ஒரு லூப் எடுங்க. எடுக்கிற அந்த லூப்பை அப்படியே கீழே இப்படி இழுங்க. இழுக்கும் போது கீழே இருக்க நூலை வந்து ஃப்ரீயாக விடுங்க. இங்கே கிட்ட வந்ததும் இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்து டைட்டாக போட்டு இங்கே ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போட போகிறோம். செகண்ட் லைன்லேருந்து எடுக்கிற அந்த லூப்பை அப்படி கீழே இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்துட்டு இங்கே ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின் பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். இது இழுக்கும் போது கீழே இருக்க நூலை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அங்கே ஈஸியாக இருக்கும் இழுக்க. கிட்ட இங்கே வந்ததும் இங்கே டைட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க லாக் பண்ண. இந்த ஸ்டிச்சு நல்லா போட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம ஃபில்லிங்கும் பண்ணலாம். அடுத்த கிளாஸில் இந்த ஸ்டிச்சை வச்சு எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்க விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். கிளாஸோடைய குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கும். ஐ மீன் இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக வரும். ஒரு லைன் போட்டு அந்த லைனில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த லைனை வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு கூட போடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. நீட்டாக இருக்கும். நீங்கள் ஷேப்பில் போடும் போதும் சரி, டிசைனில் போடும் போதும் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம அவுட்லைன் மாதிரி செயின் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சு புரியலாம். ஃபஸ்ட்டு எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் ஒரு லூப் எடுக்கிறோமா, லூப் எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுக்கிறோம். எடுக்கிற அந்த லூப் அப்படியே மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு செயின் கொடுக்குறோம். ஷார்ட்டாக செயின் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது பக்கத்துலேயே ஒரு செயின் போடுறோம். ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ரெண்டாவது இந்த லைனில் இழுத்துட்டு இந்த லூப்பை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே மூணாவதாக ஒரு ஷார்ட் செயின் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது கண்டினியூ பண்ணி இங்கே ஒரு செயின் கொடுக்குறோம். 4 வாட்டி தான் போட போகிறோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே வரும். புரியலனா இன்னொரு வாட்டி கூட வீடியோ பாருங்கள், கிளியராக புரியும். இது எந்த டிசைனில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பேபி ட்ரெஸ்ஸு ஃப்ராக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மாதிரி ஃபில் பண்ணுன்றதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் போடுறீங்களோ போட்டுட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.